எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசன் என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர்தலை. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே யற்கட்டாட்சைக லக்ஷானாம் சுலபஸ்ரீதர சதா. மண்ணுயிர்காளிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச்சிரத்தாலே தீண்டில் அமானவனம் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். இந்த பெருமாள் திருமொழியுடையதான 2வது பதிகம், அதில் இருக்கக்கூடியதான 3வது பாசுரம். இப்போ அதில் இருக்கக்கூடிய நாமத்தை அனுபவிப்போம், நாம மகிமையை. ஏர் அடர்த்ததும் ஏனமாய் நிலம் கீண்டதும் முன் இராமனாய் மார் அடர்த்ததும் மண் இழந்ததும் சொல்லிப்பாடி வன் பொன்னி பேராறு போல் வரும் கண்ணநீர் கொண்டு அரங்கன் கோவில் திருமுற்றம் சேருசை தொண்டர் சேவடி செழுஞ்சேரு என் சென்னிக்கு அணிவனே அப்படின்னு இந்த 3வது பாசுரம். நப்பின்னை பிராட்டியாகிய ராதைய அல்லது நீலா தேவியாகிய நீலா பிராட்டியை அடையறதுக்காக 7 கால முரட்டு காளைகளை அடக்கினான் பகவான். அடக்கி ஒரே மூக்கணாங்கயிறில் 7 காளமாடும், அதுவும் அசுர ஆவேசமான காளமாடுகளெல்லாம் கட்டி அடக்கி இழுத்துன்னு வந்து எதிர்க்க நிற்க வச்சான். உடனே நீலாதேவியாகி அந்த நப்பின்னை பிராட்டி இவருக்கு மாலையிட்டாள் அப்படிங்கிறதான இந்த சரித்திரம். நீலாதேவியினுடைய திருக்கல்யாண வைபவம். ஏனமாய் நிலம் கீண்டதும் அப்படிங்கிறதுனாலேயே பன்னிரூபமாகிய வராக ரூபத்தை எடுத்துன்னு பூமியை பகவான் உத்தாரணம் பண்ணதோ, அல்லது முன் ராமனாய் ராவணன் பிராட்டிய பிரிச்சதான அந்த சந்தர்ப்பத்தில் சக்கரவர்த்தி திருமகனாக பகவான் அவதாரம் பண்ணினவன் அந்த ராவணனை வதம் பண்ணதோ, மாறு அடர்த்ததுன்றதுனால விரோதியான ராவணனை வதம் பண்ணான் அப்படிங்கிறார். மண் அளந்ததும் மண் அளந்தான் அப்படிங்கிறது இந்திரனுடைய பொருட்டாக மகாபலி சக்கரவர்த்தி கிட்டேந்து இந்த பூமியை 3 அடி மண்ணு தானமாக கொடுன்னு வாங்கி அது உலகளந்த பெருமாளாகி ஒரு திருவடியை பூமியில் வச்சு இன்னொரு திருவடினால் மேலே இருக்கிற லோகங்கள் எல்லாத்தையும் அளந்துண்டு அதனால பலி சக்கரவர்த்தியை தன்னுடைய சொத்தாக ஆக்கிண்டு சுதளத்தில் கொண்டு போய் அவனை வச்சுட்டு தானே காவலாக கதாதரனாக இன்னைக்கு அவங்க நின்றுருக்கார். இதோடு இல்லாத இந்திரன் இழந்ததான ராஜ்யத்தையும் பெற்று போனான் அப்படிங்கிறது மண் அளந்ததும் அப்படிங்கிறது. இதெல்லாம் பகவானுடையதான அவதார லீலைகள் இருக்கே, அல்லது அவதார சேஷ்டிதங்கள் இருக்கே, குணங்கள் இருக்கே, அதெல்லாம் ஒவ்வொன்றத்தையும் சொல்லி பாடி அப்படிங்கிறதுனால வாயார் சொல்லி பிரீத்தினுடைய மிகுதியினால் பாடுறது அப்படிங்கிறார். அப்போ எங்கேயுமே பிரகர்ஷம் பிரீத்தி பிரகர்ஷத்தினால பாடுறது. அப்போ ஒரு பலனை உத்தேசித்து பாடுறவா இல்லை, பிரீத்தினால் பாடுறா. ஏன்னா பாடாதே வாழல இருக்க முடியாதுங்கிற ஸ்திதியில் இருக்கிறவா, மேலும் பாடுவதே பரம பிரயோஜனம்னு நினைக்கிறவா, மேலும் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னு தாரக போஷக போக்கியங்கள் எல்லாமே தனக்கு நாம சங்கீர்த்தனம் இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவா அப்படிங்கிறதுனால அதை சொல்கிறார். இவ் அபதானங்களை சொல்லி பிரீத்தி பிரகர்ஷத்தாலே பாடி அப்படின்னு பகவானுடைய நாமத்தை பிரீத்தி பிரகர்ஷத்தினால ரொம்ப பிரேமையினால் பாடுறா. அப்படி பாடும்போது பகவானுடைய கல்யாண குணங்கள் நினைவுக்கு வருது. பகவானுடைய நாமத்தை சொன்னாலே அந்தந்த நாமத்துக்கு ஏற்ற அர்த்தங்களுடையதான குணங்களும் அந்த ரூபமோ எல்லாம் ஒவ்வொன்றும் நினைக்க நினைக்க அப்படியே கண்ணீர் குபீர் குபீர் குபீர்னு மேலே மேலே பொங்கி வருது. அது எதை மாதிரி வருதுடானா, நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடி முக்கொம்பு கிட்ட அகண்ட காவேரின்னு இருக்கு. அந்த அகண்ட காவேரி எப்படி பெருக்கெடுத்து ஓடி வருதோ அது மாதிரி வன் பொன்னி பேராறு போல் வரும் கண்ணநீர் கொண்டு, அப்படி காவேரி பெரு வெள்ளமாய் மலைப்பண்டம் கொண்டு வருமா போலே அமைக்க நில்லாதே வெள்ளமிடுகிற கண்ணீரை கொண்டு நாம் அந்த காவேரி தோத்துருமா, அல்லது இந்த ஸ்ரீ வைஷ்ணவாலாம் விட்ட கண்ணீர் தான் காவேரியாக பெருக்கெடுத்து ஓடுறதாம். அந்த அளவுக்கு இவாளுடைய கண்ணீர் வருதாம் மழை போல. அதில் மழை பெய்தால் ஒக்கும் கண்ணநீர் கொண்டுன்னு இன்னொரு ஆழ்வார் சொல்கிறார் இல்லையா, அதை மாதிரி அப்படி ஒரு மழை போல கண்ணீர் வருதாம். அவள்லாம் எங்கே பாடுறான்னா அரங்கன் கோவில் திருமுற்றம் சேரிசை தொண்டர். அங்கே அரங்கன் கோவில் திருமுற்றம் அப்படிங்கிறது ரங்கவிலாச மண்டபம். அந்த ரங்கவிலாச மண்டபத்தில் இவெல்லாம் பஜனை பண்ணி கண்லேருந்து கண்ணீர் வருது. இவா பாத தூளி இருக்கு இல்லையா, அது ரெண்டும் கலந்து பார்த்தா அது எப்படி இருக்கா செழுஞ்சேரா போயிட்டான். அந்த சேரு என் சென்னி கணிவனே, அந்த பாத தூளியும் கண்ண நீருமா கலந்ததெல்லாம் எடுத்து எடுத்து தன்னுடைய தலையிலையும் முகத்திலையும் உடம்பு பூரா பூசிப்பாலாம். அப்படி யார் ஆசைப்படுறார்னா குலசேகர ஆழ்வார் அப்படி ஆசைப்படுறார். இந்த மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவா பஜனை பண்ணுறவா பாகவதாவுடைய பாத தூளியும் கண்ண நீரும் கலந்ததான சேரு என் சென்னிக்கு அணிவனே, அங்கு பாங்காக திருவலகு திருப்படி செய்து வைத்தால் இவர்கள் அத்தை கண்ண நீராலே சேராக்குவார்கள் ஐத்து சேவடி செழுஞ்சேரி என் சென்னிக்கணுவனே அமலங்களான புழுதி நெய்யாலே அலங்கரித்துள்ள தோஷம் தீர மங்களார்த்தமாக ஸ்ரீ வைஷ்ணவர்களின்
திருவடிகளில் அழகிய சேற்றை அடிவன் அப்படின்னு. என்னதான் பஞ்சகவியம் சாப்பிட்றான், கங்கா தீர்த்தம் சாப்பிட்றானா, அது சடையில பட்டது, சிவனுடைய சடையில பட்டு வந்த ஜலம். இது என்னடான்னா, இது எடுத்துக்கிடுவோம் அப்படின்னா ஒரு கால சாணிச்சாறு அப்படின்னு சொல்லக்கூடியதான பஞ்சகவ்யம், பசுமாட்டினுடையதான பஞ்ச வஸ்துக்களால் எடுத்துக்கிறோம். அதெல்லாம் காட்டில் ஸ்ரீ வைஷ்ணவாளுடைய பாத தீர்த்தமோ, அது அவளுடைய பாத தூளியும் கண்ணீரும் கலந்ததான சேரோ, இதை நம்ம ஸ்வீகரிக்கிறதே மகா பிரசாதமாக இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லை பரம பவித்திரமாக இருக்கிறதுனால, இப்பேற்பட்ட பவித்திரத்தை நான் சேரி அணிவன் அப்படின்னு ஆசைப்பட்டு சொல்கிறார். 4வது பாசுரத்தில் தோய்த்த தன் தயிர் வெண்ணெய் பாலுடன் உண்டலும் உடன்றாய்ச்சி கண்டு ஆர்த்ததோளுடைய எம்பிரான் என் அரங்கனுக்கு அடியார்களாய் நாத்தழும்பெழ நாரணாவென்று அழைத்து மெய்த்தழும்ப தொழுதேத்தி இன்புறும் தொண்டர் சேவடி ஏத்தி வாழ்த்தும் என் நெஞ்சமே அப்படிங்கிறதுனால தோச்சதான தயிர், நல்ல குளிர்ச்சியான தயிர், பாலை தோச்சாக்க குளிர்ச்சியான கெட்டி தயிர் வரும். அதுலேருந்து கடைஞ்சி எடுத்ததான வெண்ணெய், முன்னாடியே இருக்கக்கூடிய பால், இதெல்லாம் சாப்பிட்றான். பால், வெண்ணெய், தயிர், வெண்ணெய், நெய்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதனால் பார்த்து கண்டுபிடிச்சிவிட்டா ஆய்ச்சி ஆகிய யசோத. உடனே ஆர்த்த தோளுடை எம்பிரான், ஆய்ச்சி கண்டு ஆர்த்தாள் அப்படின்னா கணினின் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்றது மாதிரி உரல்ல போட்டு கட்டி போட்டா இல்லையா. அப்படி இருக்கக்கூடியது யார் இந்த லீலைகள்லாம் செஞ்சான்னா, அதுக்கு வெண்ணெய் உண்ட வாயன் என்னுள்ளம் கவர்ந்தானேன்னு சொல்லும்படியாக இத்தனை லீலையும் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாத, கோபிமார்களுக்கெல்லாம் தெரியாத, அங்கே இருக்கிற இடைச்சியாக இருக்கக்கூடிய யசோதைக்கும் தெரியாதபடி இங்கே 2 ஆற்றுக்கு மத்தியில், கொள்ளிடம் காவேரிக்கு மத்தியில் ஸ்ரீரங்கத்தில் வந்து கமுக்கமாக பெரிய பெருமாளான ரூபத்தை எடுத்துன்னு படுத்துன்னு விட்டாராம். இவர் தான் போய் பண்டு அரங்கன் செய்த கிரீடையெல்லாம் அப்படின்னு பகவான் வெண்ண திருடி நெல்லியிலேயே பூரா சொல்லிட்டு வந்துட்டு பெரியாழ்வார் இதெல்லாம் பண்ணது ரங்கநாதர் தான்றார் மெனக்கெட்டு. பண்டு அரங்கன் செய்த கிரீடை அப்படிங்கிறார். அதே மாதிரி இங்கே இவன் பண்ணினதான ஒவ்வொரு லீலையும் ரங்கநாதன் தானே பண்ணான். அதில் என் அரங்கனுக்கு அடியார்களாகி, என்னுடைய அரங்கன்னு சொல்லிக்கலாமா, ஏன்னா எம்பிரான் அதை காட்டிலும் நம்பெருமாள் அப்படின்லாம் அவருக்கு பேர் இருக்கிறதுனால, என்னுடைய ரங்கநாதன் என் அரங்கனுக்கு அடியார்களாகி அவனுக்கு பரம பாகவதாளாக ஸ்ரீ வைஷ்ணவளாக ஆகி நாத்தெழும்பெழ, இதெல்லாம் கதையாக கேட்டுவிட்டு இந்த லீலைகள்லாம் அதை சிந்தனை பண்ணிட்டு அவளால் சும்மா இருக்க முடியும். எப்போ பாரு நாராயணா நாராயணா நாராயணான்னு அக்கண்டமாக சொல்ல 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 நாக்கில் தழும்பேறுற அளவுக்கு நாராயண நாமத்தை இவ சொல்கிறா. நாத்தழும்பெழ நாரணா என்று அழைத்து மெய்த்தழும்ப தொழுதேத்தி இன்புறும் தொண்டர் சேவடி என் ஏத்தி வாழ்த்தும் என் நெஞ்சமே அப்படிங்கிறார் இல்லையா. இந்த இடத்துல அவதார காலத்திலே இழந்தார் இழவு தீர வந்து சுலபரான பெரிய பெருமாளுடைய செயலாலே எழுதி கொடுத்தவர்கள் ஆய்த்து, கிருஷ்ணாவதாரத்திலேயோ ராமாவதாரத்திலேயோ எல்லா அவதாரங்களையும் பண்ணினதே தசாகிருதிக்கிறதே அப்படிங்கிறது ரங்கநாதனை சொல்கிறாருங்க. ரங்கநாதனை தானே எல்லா அவதாரமும் பண்ணியிருக்கான். அப்படி இருக்கக்கூடிய அவதார காலத்தில் இருந்து அதெல்லாம் அனுபவிச்சவா வேற, பின்னாடி வந்தவாள்லாம் என்னடா அதே கண்ணனோ அதே ராமனோ தான் இப்போ பெரிய பெருமாளாக படுத்துட்டுருக்கிறதுனால அதெல்லாம் காதால கேட்டுட்டு பெரிய பெருமாளை சேவிக்க தன்னையே அடிமை அப்படின்னு எழுதி கொடுத்துட்றாளாம். அப்படி எழுதி கொடுத்துட்டு நாத்தழும்பெழ, நாவானது தழும்பேறும்படினா, இது அடிக்கடி உபன்யாசத்தில் நம்ம வேடிக்கையாக சொல்லுவோம். இவனுக்கு உடம்பு சரியில்லை ஒரு பாகவதற்கு, போய் டாக்டர்கிட்ட காட்டலான்னு போனால் டாக்டர் ஜுரம் இருக்குன்னு நாக்கை காட்டு அப்படின்வார். நாக்கை நீட்டினா ஒரு டார்ச் லைட்டை வச்சுட்டு இப்படி பார்ப்பார் இல்லையா, பார்க்க அப்படியே தூக்கி போடணும் அவருக்கு. ஏண்டானா என்னது இது, எல்லாருக்கும் நாக்கில் ஏதோ வெள்ளையாக இருக்கும், சிவப்பாக இருக்கும், பச்சையாக இருக்கும், எது வேணா இருக்கலாம். இவர் நாக்கில் என்னன்னா ஏதோ எழுத்து பொறிச்சிருக்கேன்னு பார்த்துட்டு நாராயணா அப்படிங்கிறதான அந்த எழுத்து நாக்கில் இருக்கிறத பார்த்துட்டு டாக்டர் ஆச்சரியப்பட்டு இது என்னது இது, பெரிய உலகத்தில் பெரிய அதிசயமாக இருக்கே, இப்படி நாக்கில் நாராயண நாமம் இருக்கே பொறிக்கப்பட்டிருக்கேன்னு டாக்டரோ மற்றவாள்லாம் பார்த்து பயந்து போகணுமா, ஆச்சரியப்படணுமா. ஏன்னா இது மாதிரி யாருக்கும் இருக்காது இல்லையா. அவ்வளவு நாமம் சொல்லி 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 உரு ஏற்றி நாத்தில் தழும்பேறணுமா. நாவானது தழும்பேறும்படி அம்மே என்பாரை போலே திருநாமத்தை அடுவுகிட சொல்லி, எப்படி குழந்தையானது பேச வந்துருச்சுன்னா அம்மா 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 அப்படிலாம் மாற்றி மாற்றி கூட்டுகிட்டே இருக்கும். தொண கூப்பிட்றது என்ன, அதுக்கு அந்த அம்மா விட்டா ஏது கதி, இல்லை அம்மாவுடைய நாமத்தை விட்டால் வேறு ஏது புகழ். அதனால எப்போ பாரு அம்மே அம்மே அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருக்கிறது மாதிரி திருநாமத்தை அடவுகட சொல்லி நாராயண நாமத்தை எப்போ பாரு அக்கண்டமாக சொல்லிட்டு இருக்காளாம். அப்படி மெய்த்தழும்ப தொழுது, அதோடு இல்லாத சரீரத்தில் இவன் சேவிச்ச உடம்புல அங்கங்கே தழும்பேறி இருக்குமா. அப்படி விழுந்து விழுந்து பிரணாமம் பண்ணுறான். பிரணாமம் பண்ணினபடி தோற்ற உடம்பெல்லாம் தழும்பாக, யாரை போலன்னா நம்ம கோஷ்டியில் சிரியாத்தானை போலே அப்படிங்கிறார். சிரியாத்தான் அப்படி தான் சேவிச்சுட்டே இருப்பாரான். இப்போ பாரு, ஏற்றி இப்படிப்பட்ட செயல்களை சொல்லி ஏற்றி
பகவான் லீலைகளை சொல்லி வாயால் சொல்கிறதும், நாமத்தை அறிஞ்சு நாராயணான்னு சொல்கிறதும், அவனை பார்க்குற போதெல்லாம் விழுந்து விழுந்து சேவிக்கிறதும், இன்புறும் தொண்டர் சேவடி, இதெல்லாம் பண்ணணுமே, எல்லாம் கடனே அப்படின்னு செய்கிறவா இல்லையா, அதனால இன்புற ஆனந்தப்படுறா அப்படிங்கிறார். அப்படி இருக்கக்கூடியதான இப்படிப்பட்ட செயல்களை சொல்லி ஏற்றி இன்புறும் தொண்டர் சேவடி, மனசிலே வைத்து ஏத்துகையாலே விஷயத்தை கிட்டினால் பிறக்கும் நிரதிசையானந்த யுக்தராயிருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய ஸ்ரீபாதங்களை அப்படிங்கிறார். இப்படி மனசினால பகவானை சிந்தனை பண்ணிட்டு, வாயினால நாமத்தை சொல்லிண்டு, அவனையே பிரணாமம் பண்ணிட்டு சேவிச்சுண்டு, இதனால பிறக்கக்கூடிய நிரதிசயமான ஆனந்தம், அப்படி எவ்வளவு அதிசயமான ஆனந்தம்னு சொல்லிக்கு அப்பாற்பட்ட அப்பேற்பட்ட பேரானந்தத்தில் யுக்தராயிருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அப்படி நாம சங்கீர்த்தன பாராயணர்களாக இருக்கக்கூடிய பரம பிரயோஜனமாக நாமத்தை சொல்லக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஸ்ரீபாதங்களை தொண்டர் சேவடி ஏத்தி வாழ்த்தும் என் நெஞ்சமே, அவர்கள் தாங்கள் அகப்பட்ட நவநீத சௌரியத்தில் போகாது என் நெஞ்சு. அவன் எந்த கிருஷ்ணனுடைய லீலைகளில் ஈடுபட்டாலும் அந்த ஸ்ரீ வைஷ்ணவா, அதில் என் மனசு போகாது, அதை காட்டிலும் அந்த ஸ்ரீ வைஷ்ணவாவுடைய பாதத்தில் என் மனசு செல்லும் அப்படிங்கிறார் குலசேகர ஆழ்வார். அதிலே அகப்பட்டவர்கள் தங்களை ஏற்றி வாழ்த்தும் இத்தனை இச்செயலுக்கு இவர்கள் நிலவராவதே என்று ஸ்தோத்திரத்தை பண்ணி இது நித்தியமாக வேணும் என்று மங்களாசாசனம் பண்ணா நிற்கும் என் நெஞ்சு. இவா இதே மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவாலை இப்படி பக்தாளாவே இருக்கணும். அவளுக்கு எந்த விதமான ஹானியும் வரக்கூடாது. அல்ல அவளுக்கு சரீரத்திலேயோ மனசுலேயோ உள்ளே இருக்கக்கூடிய பேச்சினாலேயோ எந்த விதமான ஹானியோ தாபமோ சிரமமோ ஒன்றும் வரக்கூடாதுன்னு நினச்சின்னு அந்த பாகவதாளுக்கு பல்லாண்டு பாடும் என்னுடைய மனசானது எப்போதும் அப்படின்னு குலசேகர பெருமாள் சொல்கிறார். இப்படியாக பகவானுடைய நாமத்தை அனவரதமும் சொல்கிற ஸ்ரீ வைஷ்ணவாளுடைய கோஷ்டியில் நம்ம சேரணும். அவளுக்கு நம்ம பல்லாண்டு பாடணும். அவள் நித்தியமாக சௌக்கியமாக இருந்தால் போரும், உலகமே க்ஷேமமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பாசுரத்தில் காட்டார். மேலே அடுத்து அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.